ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்திலே ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்து அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். எந்த ஒரு துறையை எடுத்தாலும் சரி, அன்னலாரின் ஆன்மீகமாக இருக்கட்டும், பொருளியலாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், ஒரு தனி மனித ஒழுக்கமாக இருக்கட்டும், ஒரு குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளட்டும், இது போன்று எந்த கலையை நாம் எடுத்துக்கொண்டாலும் நாயகம் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள் நண்பர்களே. அந்த வகையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றங்களில் நாம் பார்க்கிறோம், 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவாகரத்து வழக்குகள் நிலவியில் இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், கணவனிடத்திலிருந்து உள்ள ஒரு 3 தவறுகள் நண்பர்களே. நாயகம் நமக்கு எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள் என்பதையும், இன்று கணவனிடத்திலிருந்து அவன் புறத்திலிருந்து 3 தவறுகள் அது என்னவென்று நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, தன்னுடைய மனைவியிடம் பேசுவதற்கு நேரம் கொடுப்பது. இன்னொன்று, மனைவியிடத்தில் பேசுவது அன்பான முறையில் பேசுதல். இந்த ஒன்று. இன்று அவசர உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் நண்பர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் நேரங்களை செலவழிப்பது அளவிற்கு கூட இன்று தன்னுடைய மனைவியிடத்தில் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் நேரம் செலவழிப்பது இல்லை என்பர்களே. பெருமானார் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? அவர்கள் தன்னுடைய ஒரு ஜனாதிபதியாக, ஒரு நீதிமன்றத்தின் நீதிபதியாக, ஒரு ஆன்மீக போதகராக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய சேவகராக பெருமானார் இத்தனை துறைகளிலும் இருந்து கொண்டு தன்னுடைய மனைவிமார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல 11 மனைவிமார்களுக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்கினார்கள். அவர்களோடு விளையாண்டார்கள், அவர்களோடு பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புகாரி ஷரீஃபிலே புகாரி இமாம் எழுதுகிறார்கள், பெருமானார் ரமலானுடைய காலத்திலே 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அப்ப தன்னுடைய மனைவியான சஃபியா அம்மையார் அவங்கள மஸ்ஜிதுக்கு அருகில் அழைத்து வந்து தினமும் பேசுவாங்க. யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னவென்று சொன்னால், மற்ற மனைவிமார்களுக்கு மதீனாவிலே பல சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தது. ஆனால் சஃபியா அம்மையாருக்கு மதீனாவில் சரி, பெருமானாரை விட்டால் வேறு சொந்த பந்தங்கள் என்று வேற யாரும் கிடையாது. அப்ப இந்த 10 நாட்கள் அவர்களுடைய யார் இடத்துல அவங்க பேசுவாங்க இல்ல, அவங்களுடைய மனசு கஷ்டப்படும் அல்லவா? அதனால பெருமானார் தினமும் மஸ்ஜிதுக்கு அருகில அழைச்சு வந்து என்ன செய்வாங்க? நின்று பேசுவாங்க சஃபியா அம்மையார். தான் இஅ்திகாஃபில் இருக்கும் பொழுது கூட மனைவிக்கு என்ன செய்தாங்க? நேரம் ஒதுக்கினார்கள் பேசுவதற்கு. தன்னுடைய 55 வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 55 வயதாகியும் கூட தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஓட்டப்பந்தயம் வைத்து ஓடி விளையாண்டதாக நாம் சரித்திரங்களில் பார்க்கிறோம். அப்ப இத்தனை துறைகளில் இத்தனை பல இருலோக லட்சகர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகளுக்கு நேரத்தை ஒதுக்கினார்கள். இதை நாம் பார்க்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். இன்று நாம் செல்போனில் நேரங்களை செலவழிப்பது அதிகமா,
மற்ற விஷயங்களில் நேரங்களை செலவழிப்பதில் அதிகமா நம்மளுடைய மனைவிகள், நம்மளுடைய பிள்ளைகளிடத்திலே நாம் எந்த அளவிற்கு நேரத்தை செலவழிப்பது அதிகமா நண்பர்களே? அப்ப இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. இது ஒன்று. ஆணிடத்திலிருந்தும் இன்று விவாகரத்தாகுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று என்ன? நேரம் தராதது. இன்னொன்று அன்பான பேசுதல் இல்லாத காரணமாக விவாகரத்து ஏற்படுகிறது. இரண்டாவது, மனைவிகளுக்கும் நாம் பணிவிடை செய்ய வேண்டும். இன்று ஒரு ஆண் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, இன்று நாம சம்பாரிச்சு கொடுக்கறது நம்மளோட வேலை. நமக்கு துணி துவைப்பதா இருக்கட்டும், நமக்கு ஆக்கி போடுறதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அது எல்லாமே அவளோட வேலை தானே. அவதான் நம்மளுக்கு பணிவிடை செய்யணும், நம்ம அவளுக்கு செய்யக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஆண் எண்ணுகிறான் இந்த விஷயத்தை. ஆனால் பெருமானார் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? இப்படி வாழ்ந்து காட்டவில்லை. எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? புகாரி இமாம் பதிவிடுகிறார்கள், அன்னை சஃபியா அம்மையார், அதே சஃபியா அம்மையார் அவங்க திருமணம் முடிச்சு போறாங்க, ஒட்டகத்துல ஏற போறாங்க. சஃபியா அம்மையார் இயற்கையிலே ஒரு குள்ளத்தனம், ஒரு குட்டையானவர்கள். அவங்க எப்படி குட்டையா இருக்கிறாங்களா? ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்காங்க, ஏற போறாங்க, ஒட்டகம் பத்தல. ஒட்டகம் இவங்களோட கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. ஏற போறாங்க, 2 தாட்டி முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஏற முடியல. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்கார்ந்து என்னுடைய சஃபியாவே என்னுடைய தொடையில ஏறுங்கன்னா. யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடையின் மீது 2 கால்களை வைத்து சஃபியா அம்மையார் என்ன செஞ்சாங்க? ஏறி ஒட்டகத்துல உட்கார்ந்து. பல சஹாபாக்கள் முத்தம் போட காத்து கொண்டிருக்கும் அந்த கால் தன்னுடைய மனைவிக்கு ஏறும் ஒரு ஏணிப்படியாக ஆக்கி வைத்தார்கள் தன்னுடைய காலை. அவங்க பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் திகைத்து விட்டார்களாம். எப்படி? அவங்க அடிமையா பெண்ணான்னு தெரியாம இந்த அளவுக்கு செஞ்சதை பார்த்துட்டு சஹாபாக்கள் எல்லாம் மிக திகைச்சு போயிட்டான். அப்ப பார்க்கிறோம் நண்பர்களே, பெருமானார் அதுவும் சஃபியா அம்மையாரை திருமணம் செஞ்சு 50 வருஷமோ 10 வருஷமோ 5 வருஷமோ 1 வருஷமோ கிடையாது, 5 நிமிடம். பெருமானார் அங்க நிக்கா முடிச்சுட்டு ஒட்டகத்துல ஏற வைக்கிறாங்க. அப்ப நடந்த நிகழ்வு இது புகாரியில பதிவிடப்படுகிறது. அப்ப பெருமானார் எந்த அளவிற்கு பணிவிடை செய்தார்கள்? நாம் அந்த அளவிற்கு பணிவிடை செய்ய வேண்டும் நண்பர்களே. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன இல்ல, நம்முடைய மனைவி நம்ம இடத்தில் சண்டை போடுவதற்கு, ஒரு கணவன் மனைவி சண்டை போடுவதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களை நல்லமல்களின் பக்கம் அழைத்து வராதன் காரணமாக, அவர்களுக்கு நல்ல அமல்களின் பக்கம் ஆர்வமூட்டாததின் காரணமாக அவர்கள் நம் மனைவிமார்கள் இடத்துல நம்ம நல்ல அமல்களை கொண்டு ஆர்வம் ஊட்டணும். அவங்களுக்கு அந்த மாதிரி அமல்கள் செய்யறாங்களான்னு கவனிக்கணும். இந்த இரண்டும், ஒரு பெண்மணி இந்த ஒரு அமல்களை கொண்டு ஆர்வமூட்டப்பட்டு ஒரு சாலிகான ஈகை குணமுள்ள ஒரு பெண்ணாக மாறிவிடுவாள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அந்த விதத்தில் பார்க்கிறோம், நம்ம ஒரு தர்மம் செய்யறோம், வெளியெல்லாம் போறோம். ஆண்கள் நம்ம வெளியில இடங்களுக்கு போறோம், 4 பேர் நம்மகிட்ட காசு கேட்பாங்க, நம்ம என்ன செய்வோம்? தர்மம் செய்யறோம். ஆனா நம்ம வீட்டு குடும்பத்தார்கள், நம்முடைய மனைவிமார்கள் தர்மம் செய்கிறார்களா என்று நாம் கவனிப்பதும் இல்லை, அதன் பக்கம் ஆர்வமூட்டுவதும் இல்லை. ஒரு தடவை ஒரு ஆடு ஒண்ணு அறுக்கப்படுகிறது. பெருமானார் உடனடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல கொடுத்து விட்டு சிறிது நேரம் கழிச்சு பெருமானார் ஆயிஷாவே, நான் கொடுத்த ஆடை என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. ஆயிஷா நாயகம் பதில் சொல்றாங்க, மா பக்கிய இல்லா கத்ஃபுஹா, அந்த ஆட்டிலிருந்தும் மீதமாக எதுவுமே இல்லை, அந்த ஆட்டினுடைய தொடையை தவிர, ஒரே ஒரு தொடையை தவிர அப்படின்னா. அப்ப பெருமானார் ஒரு வாசகம் சொன்னாங்க, அழகான முறையில ஆர்வம் ஊட்டினாங்க.
எப்படிங்க அப்படின்னு பார்த்தா, பக்கிய குல்லுஹா பக்கிய குல்லுஹா கைர கத்ஃபிஹா, அதாவது நீ கொடுத்த அனைத்துமே நமக்கு தரிபட்டு விட்டது இந்த ஒரு தொடையை தவிரன்னு. இதுல என்ன புரியுது அப்படின்னா, நீ கொடுத்தீங்க அத்தனை இதுவுமே நம்மளுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கு நாளை மறுமையில, அது அனைத்துமே தருமன், அதுதான் பாக்கியா இருக்கு நம்மளுக்கு, இந்த ஒரு தொடையை தவிர அன்பர்களே என்று யார் சொல்றா? பெருமானார் அழகா ஆர்வம் ஊட்டினாங்க தன்னுடைய மனைவிக்கு. அப்ப தன் மனைவிக்கு என்ன சொல்ல வராங்க பெருமானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒண்ணு கூட என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க, அந்த ஒண்ணு முழுசா தர்மம் செஞ்சிருங்க அப்படின்னு பெருமானார் எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்று எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது, நல்ல அமல்களின் பக்கம் நாம் போகிறோம், நாம் எத்தனையோ பயான்கள் கேட்கிறோம், எத்தனையோ கவிதைகள் கேட்கிறோம், எத்தனையோ விஷயங்களை நாம் நல்ல விஷயங்களை கேட்கிறோம். ஆனால் நம் மனைவிமார்கள் பிள்ளைகள் அதன் பக்கம் இருக்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. அதன் பக்கம் அதிகமாக ஆர்வம் ஊட்ட வேண்டும், அதற்கு பக்கம் அதிகமாக ஆர்வம் ஊட்ட வேண்டும், வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் நண்பர்களே. என்ன அன்பிற்கு நீ எல்லாரும் நல்லடியார்களே, இந்த 3 விஷயம்தான் விவாகரத்திற்கு ஒரு குடும்ப வாழ்க்கை என்ன செய்யுது, ஒரு குடும்ப வாழ்க்கை முறிந்து போவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அன்பிற்கு நீ எல்லாரும் நல்லடியார்களே, கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.